விஜய் தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முன் வரலாம் எனவும் அதிமுக, திமுக என எந்த கட்சியும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளார். முதல் தேர்தலிலேயே 68 வீட்டுல என்னம்மா குழம்பு? மட்டன் குழம்பா? வந்துடுறோம்மா. இந்த வேலையை பண்ணிட்டு அது அப்படி இல்ல தலைவர், இப்படி பண்ணுங்க தலைவர், ரெண்டு கையும். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோற்றதற்கான காரணத்தை கண்டறியும் முயற்சியில் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் இறங்கியுள்ளார். ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. சிறுத்தை நடத்துகின்ற போராட்டம் வெல்லட்டும். ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பை பறிக்கின்ற சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ட போறேன். மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாரி. வணக்கம். Hey, I've seen this one. This is a classic. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடன் வந்திருக்கிறார் திரு பத்திரிகையாளர் பணி அவர்கள். இப்ப காங்கிரஸ் தன்னுடைய உண்மை முகத்தை வந்து திமுகவுக்கும் காட்டிருச்சு. காங்கிரஸ் ஒரு துரோக கட்சி, நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். அது தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சது. அந்த துரோக கரை அது கையில இருந்து போறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு அது திமுகவுக்கே துரோகம் பண்ணிருச்சு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து வென்றிருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க? தமிழ் தேசிய சிந்தனைய ஓரளவுக்காச்சு ஒரு ஊர்கால வச்சாச்சு வச்சிருப்பாருன்னு நினைச்சோம். அதுவும் கூட அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. காங்கிரஸை வந்து மேடை ஏத்திட்டு வராரு. ஸோ ரொம்ப நாளைக்கு நிக்காத ஆச்சு. பிரச்சனை இருக்கு ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இந்த அரசு இப்போதைக்கு தப்பி பழைக்கலாம் காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக ஆதரவு வச்சு. ஆனால் 5 ஆண்டுகள் நீடிக்கணும்னா ஸ்திரத்தன்மை அரசுக்கு வேண்டுமென்றால் அது அதிமுகவுடைய ஆதரவு விஜயோட கட்சிக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவர்கள் ஒருவர் தான் 5 ஆண்டுகள் விஜய் ஆட்சியை ஸ்திரத்தன்மையுடன் இருக்க நீடிக்க வைக்க முடியும். காங்கிரஸோட விஜய் வந்து யோசிச்சிருக்கவே கூடாது. அவருக்கு இருந்த பெஸ்ட் ஆப்ஷன் ஏடிஎம்கே. பட் எதனால அந்த டாக்ஸ் வந்து நடக்கல, என்ன ரீசன் நமக்கு தெரியல. நான் தான் இருக்கேன்ல. தமிழக மாநில கட்சிகள் வந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த காங்கிரஸ்ங்கிற அந்த குப்பை கட்சியை போட்டு புதைங்கிறதா நான் சொல்றேன். சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். நேற்றைக்கு ஒரு நாள் மட்டுமே இந்த 3 அழுத்தம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. ஆட்சியை அமைப்பதற்கு அழைப்பு இல்ல, பிஎம்எல்ஏ வழக்கு தொடக்கப்படுகிறது, பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கறாங்க. இது 3 என்ன சொல்லுது? நீங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட்டா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளதா அர்த்தம். இன்னைக்கு இந்திய திணி அப்படிங்கிற இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஆட்சி அமைக்கணும், இந்திய ஏத்துக்கோன்னு சொல்லி நம்ம கழுத்துல இந்திய திணிக்கிற வேலையை மோடி சர்க்கார் பண்ணது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்கும் நான் சொல்றேன். இப்ப அடுத்து என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு பாதையை நோக்கி போறீங்க. அந்த காங்கிரஸோட நீங்க வந்து லெட்டர் போடும்போதே நான் இதை பயந்தேன். அதே தான் நடந்துருச்சு. இப்ப காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் வந்ததுனால இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க? விடுதலை சிறுத்தைக்கும் ஒரு லைட்டா சிறுத்தையாவே இருக்கலாமா, இல்ல வேற பக்கம் போய் வாலாட்டலாமான்னு யோசிக்கிற சிந்தனைக்கு அவங்க வந்திருப்பாங்க. இவன் பர்ஸ் அடிச்சா 5 காசு கூட இல்ல, புடிச்சா எலும்பை எண்ணிடுவாங்க. அடிக்கிறோம், அந்த பர்ஸ் அடிச்சிருவாங்க. எதிர்கட்சியா ஆக்கப்பூர்வமா செயல்படுவோம்னு சொல்லிட்டாங்க. எதிர்கட்சியா ஆக்கப்பூர்வமா செயல்படுவாங்க. அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திமுக எப்பவுமே எதிர்கட்சியா இருக்கும்போது தான் அது ஒரு அழகான கட்சி. நமக்கே பாவமே அப்படின்னு தோணும். ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா தான் அயோக்கிய கட்சி. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு கஷ்டம் மட்டும் இருந்துச்சுங்க. பாவம் சேகர் பாபு அப்படி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப மகிழ்ச்சியா, மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. மனுஷன் அழுகுறாரு பாத்தீங்களா? சிஎம் உடைய தோல்வின்றது அதான் வாய் விட்டு அழுகுறாரு. ஒரு காலத்துல வந்து சிஎம் அவர் முன்னாடி கும்மி ஆட்டம்லாம் போட வச்சு வாய் விட்டு சிரிச்சவர். இப்ப நீங்க வாய் திறந்து அழுகுறாரு. ஆனா என்னமோ தெரியல, அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல
விஜய் அவர்களுக்கு இப்ப வாக்கு போட்ட பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து மாற்றத்துக்காக தான் வாக்கு போட்டாங்க. இப்ப விஜயோட மூவ்மெண்ட் காங்கிரஸோட போய் நிக்கிறாருல, ஆமா, இதுவே அந்த இளைஞர்ல கொஞ்சம் பேருக்கு ஒரு குறிப்பிட்டமான மக்களுக்கு வந்து என்ன தோணும்னா, என்ன நம்ம அண்ணனும் இப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்படி பண்றீங்க. ஒரு மதசார்பற்ற கட்சி காங்கிரஸ், செகுலரிசம் பேசுற கட்சி. காங்கிரஸ் செகுலரிசம் பேசும், இது பேசும், தமிழினத்தை கொன்னுச்சு. அந்த கொன்னதுக்கு எந்த விதமான ரிக்ரெட்டும் இல்லாத ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியோட ஆள போறான் தமிழன் பாடிக்கிட்டு இருந்த ஒரு நபர் போய் நிக்கிறாரு அப்படின்னா அது தமிழ் சமூகத்துக்கு செய்யற துரோகமா தானே பார்க்கப்படும். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. முதுகுல குத்துற அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னா அது எனக்கு அருவருக்கத்தக்க அரசியல் தான் நான் பாக்குறேன். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப காங்கிரஸ் வந்து டிஎம்கே முதுகுல குத்திட்டு வருது. இப்ப சப்போஸ் விடுதலை சிறுத்தையோ இல்ல வேற எங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க முதுகுல குத்திட்டு தான் வந்தாகணும். எல்லா பக்கமும் முதுகுல குத்தி தான் வரப்போறாங்க. அப்ப எல்லா துரோகிகளும் கூட வச்சுக்கிட்டு விஜய் மட்டும் எப்படிங்க தமிழ்நாட்டை நல்ல விதமா நல்ல தலைவரா ஆண்ட முடியும்? நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. திமுக கூட்டணி வலுவான கூட்டணின்னு உட்காந்து மாறுதட்டிட்டு இருந்துச்சு திமுக. இன்னைக்கு என்ன ஆகும்? திமுகவோட கூட்டணி எல்லாத்தையும் இப்போ உடைச்சுதான் இப்ப விஜய் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி உட்கார முடியும் பவர்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டணி அமைப்புகளும் பெரிய அளவு மாறுது. யார் பத்தவில்லையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். நான் கேட்கிறேன், காங்கிரஸ் போய் கூட்டணி வைக்கிறீங்களே, இந்த காங்கிரஸ் தானே ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்துச்சு. இந்த காங்கிரஸ் தானே தமிழ் இன படுகொலை செஞ்சது. கட்சித்தீவை இணைப்பீங்களா? பேசினாரா இல்லையா விஜய்? கட்சித்தீவை கொடுத்தவன் அவன். இவன் தான் காங்கிரஸ் பயபுள்ள தான். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ! அப்படியே உச்சபட்ச வெறுப்பு ஏதாவது ஒரு இடத்துல விஜய் மேல வருதுன்னு வைங்க, அப்ப கலைப்பான் ஆட்சியை. ஓகே, என்ன ஆகும் புரியுதா? ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து வச்சு அப்ப அடிப்பான், அப்பதான் அடிப்பாங்க. அது வரைக்கும் வந்துட்டு அல் மசாரி நீங்க உள்ளே இருங்க, என்னைக்கு நாங்க வந்து சொல்றோமோ அன்னைக்கு போட்டு தள்ளுங்கிற மாதிரி அல்மசாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க உள்ள. இப்ப அப்படியே வெளியில வருவாங்க, அப்படியே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து கவுத்து விட்டு போறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு எக்ஸ்ட்ரீம், முழு எக்ஸ்ட்ரீம்ல விஜயோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவங்க இறங்குவாங்க. அதுல ஒண்ணுதான் துரேந்தர் சீன் ரீக்ரியேஷன். ஏன் நம்ம இடத்துல இருந்து ஆள் அனுப்பி விட்டு உள்ள போயிட்டு ஆதரவு கொடுத்து போயிருங்க, தேவைப்படும் போது கருப்பாடுகளா மாறி வெளியில வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. காங்கிரஸ் அவங்க மீட்டிங் கூட போல. காங்கிரஸ் நான் சொல்லல, காங்கிரஸ் வந்து அதோட ஒரிஜினல் நிறமே துரோக நிறம் தான். அது வந்து அது திமுகவுக்கு துரோகம் மட்டும் தான் போயிருக்கு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. இப்ப அடுத்த ஒரு செட்டு போவாங்க. இவருக்கு இதான் வேலை.